ஹலோ கைஸ், வெல்கம் டு ஆரோஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எந்த காய்கறியும் இல்லாமல் சிம்பிளாக மோர் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: கடலைப்பருப்பு, சீரகம், இஞ்சி, பச்சை மிளகா, சின்ன வெங்காயம், தேங்காய். நான் தேங்காய் துருவி வச்சுருக்கேன். அதோடு நம்ம கடைஞ்சி வச்சுருக்க மோர். ஒரு பேனில் 3 டீஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடலைப்பருப்போட கலர் சேஞ்ச் ஆகணும். அது வரை நம்ம வெயிட் பண்ணணும். சீரகம், சீரகம் பொரிஞ்சதும் இஞ்சி, மூணு பச்சை மிளகா. நான் 3 பச்சை மிளகா எடுத்திருக்கேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் திருவின தேங்காய் சேர்த்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அந்த ஹீட்லேயே தேங்காய் வதங்கிடும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை அப்படியே மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நம்ம ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது பேனில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு அதில் நம்ம தாளிக்கிறதுக்கு எப்பவும் போடுற மாதிரி கடுகு, உளுந்தம் பருப்பு. கடுகு நல்லா பொரிஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயம் சேர்க்கணும். சின்ன வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். அதோட நம்ம கடைஞ்சி வச்சுருக்க தயிரில் 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அதோட நம்ம அரைச்சி எடுத்துருக்க பேஸ்ட்டை இந்த தயிரில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது வெங்காயம் வதங்கிருச்சு. இதில் நம்ம கலந்து வச்சுருக்க மோரை சேர்த்துக்கலாம். மோர் சேர்த்ததுமே கொஞ்ச நேரத்துலேயே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. மோர் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். சுவையான மோர் குழம்பு தயாராகிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். ஆரோஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஹாப்பி குக்கிங், ஹாப்பி ஈட்டிங்.